மிஹராஜ், இரவு பயணம் என்ற நிகழ்வை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நிகழ்த்திய அற்புத பயணமாக முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். இஸ்ரா என்ற இந்த இரவு பயணம் என்பது மக்காவிலிருந்து ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஷா என்ற புனித தளத்திற்கு சென்றதும், மிகராஜ் என்பது ஜெருசலேமிலிருந்து சொர்க்கத்திற்கு சென்றதும் ஆகும். இஸ்லாத்தின் அதிகாரபூர்வமான தகவலின்படி இந்த இரவு பயணம் என்பது AD 621 நிகழ்ந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. முஹம்மதுக்கு மக்காவில் இருந்த நாட்கள் மிகவும் கடினமான நாட்களாக இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்த மனைவி ஹதீஜாவும் இறந்து விட்டார். எனக்கு பாதுகாப்பாக இருந்த என் மாமா அபு தாலிப்பும் இறந்து விட்டார். எனக்கு இது பெரும் இழப்பு. அது மட்டுமல்லாது குறைஷி மக்களும் என்னை வெறுக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்க மறுக்கிறார்கள். ஆறுதலுக்காக நபி முஹம்மது தனது உறவினர் பெண் உம்மு ஹானியை பார்க்க போகிறார். இவர் முஹம்மதுடைய மாமா அபு தாலிபின் மகள். நபி முஹம்மது அப்பெண்ணை கண்டதும் ரசித்தார். முஹம்மது இவரை முன்னரே திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் அபு தாலிப் மறுத்துவிட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ உம்மு ஹானி. வா அலைக்கும் சலாம் யா ரசூலுல்லாஹ். அந்த சமயத்தில் உம்மு ஹானியின் கணவர் ஹிபைரா வீட்டில் இல்லை. ஆகையால் தைரியமாக அன்றிரவு நபி முஹம்மது அங்கு தங்கினார். அதிகாலையில் நபி முஹம்மது அப்பெண்ணை காலை தொழுகைக்கு எழுப்பினார். உம்மு ஹானி, தொழுகைக்கு எழுந்திரி. பிறகு இருவரும் தொழுதார்கள். தொழுகை முடித்த பிறகு முஹம்மது தனது இரவு பயணத்தை பற்றி கூறினார். ஓ உம்மு ஹானி, நேற்று உன்னுடன் இரவு தொழுகை முடித்துவிட்டு ஜெருசலேம் சென்றேன். அங்கு தொழுதுவிட்டு மீண்டும் இங்கு உன்னுடன் காலை தொழுகையை முடித்தேன். உண்மையாவா? நீங்கள் ஜெருசலேம் சென்று ஒரே இரவில் இங்கு திரும்பி வந்தீர்களா? நான் மக்களிடம் சென்று எனக்கு நடந்த தெய்வீக அனுபவங்களை கூறப்போகிறேன். யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் பொறுங்கள். தயவு செய்து இதை பற்றி கூறாதீர்கள். உங்களை யாரும் நம்ப மாட்டார்கள், அத்துடன் கேலி செய்வார்கள். ஆனால் முஹம்மது அதை பொருட்படுத்தாமல் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு இறை செய்தியை கூற புறப்பட்டார். அங்கு முஹம்மதுடைய எதிரி இப்னு ஹிஷாமை கண்டார். அவரை அபு ஜஹல், அறியாமையின் தந்தை என்று முஹம்மது அழைப்பார். ஏனென்றால் அவரை முஹம்மது வெறுத்தார். ஏதாவது புதிதாக சொல்லணுமா? ஆம், நேற்றிரவு ஜெருசலேமில் உள்ள புனித தலமான அல் மக்தீஸுக்கு எடுத்து செல்லப்பட்டேன். பைத்துல் அல் மக்தீஸ் அல்லது பைத்துல் அல் முக்காதாஸ் என்பது புனித வீடுகள் என்று அர்த்தம். இந்த பெயர்கள் இரண்டும் ஹீப்ரூ மொழி பெய்த் ஹமிக்டாஸ் என்ற வார்த்தையில் இருந்து வந்தவையாகும். இது சோலமான் என்கிற சுலைமானின் கோவில், 2ஆம் கோவில் மற்றும் எதிர்கால 3ஆம் கோவிலை குறிக்கும். ஜெருசலேம் இங்கு இருந்து வெகு தூரம். ஆனால் நீ இப்பொழுது எங்களுடன் இருக்கிறாய். இதை பற்றி மற்றவர்களிடம் கூறுவாயா? அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். நிச்சயமாக கூறுவேன். ஓ பனி காயா பின் லுயாய் மக்களே, எல்லோரும் இங்கு வாருங்கள். முஹம்மத் உங்களிடம் ஏதோ கூறணுமாம். ஆம், நான் நேற்று இரவு ஜெருசலேமில் உள்ள பைத்துல் அல் மக்தீஸுக்கு எடுத்து செல்லப்பட்டேன். நீங்கள் ஜெருசலேமிற்கு சென்றீர்களா? உம்மு ஹானி படுக்கையில் இருந்தா? என்ன, அதற்குள் எப்படி இங்கு வர முடியும்? நீங்கள் பறந்து போனீர்களா என்ன? இல்லை, நான் புராக் என்ற பறக்கும் ஒரு வெள்ளை குதிரையின் மீது ஏறி பயணம் செய்தேன். அந்த பெண் குதிரை கோவேரி கழுதையை விட சின்னதாகவும் குதிரையை விட பெரியதாகவும் இருந்தது. அதன் வேகம் அது பார்க்கும் தூரம் வரை சென்றது. என்ன, நிஜமாகவா? ஆமாம், நானும் ஜிப்ரீலும் பைத்துல் ஹராமில் இருந்து பைத்துல் அல் மக்தஷுக்கு சென்றோம். ஜெருசலமில் உள்ள அல் மக்தஸில் நானும் என்னுடன் சேர்ந்து மற்ற இறை தூதர்களும் அங்கு தொழுதார்கள். கேலி செய்கிறீர்களா என்ன? எல்லா தூதர்களும் கீழே வந்து உங்களை பார்த்தார்களா?
அதன் பிறகு ஜிப்ரீல் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார். சொர்க்கத்தின் வாயில் கதவுகளை திறக்குமாறு காவலாளியிடம் கேட்டார். நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது. ஜிப்ரீல் வந்துள்ளேன் என்றார். பின்னர் என்னை பற்றி கேட்கப்பட்டது. முஹம்மத் என்று கூறினார். பிறகு இவரின் இறைப்பணி ஆரம்பித்து விட்டதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஆம் என்று பதிலளித்தார் ஜிப்ரீல். பின்னர் கதவு திறக்கப்பட்டது. நான் அங்கு முதலில் ஆதாமை பார்த்தேன். அவர் என்னை வரவேற்று எனக்காக பிரார்த்தனை செய்தார். அப்படியா? நீங்கள் ஆதாமை பார்த்தீர்களா? பிறகு நான் இரண்டாவது சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லப்பட்டேன். அங்கு கதவு திறக்கப்பட்டது. அங்கு நான் எஹியாவையும் ஈசாவையும் பார்த்தேன். அவர்கள் என்னை வரவேற்று எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள். இது உண்மையா? அதானே. ஆறாவது சொர்க்கத்தில் மூசாவை பார்த்தேன். அவரும் என்னை வரவேற்று எனக்காக பிரார்த்தனை செய்தார். பிறகு இறுதியாக ஏழாவது சொர்க்கத்தில் இப்ராஹிமை பார்த்தேன். பிறகு சிட்ராத் அல் முர்தாஹாவிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கு ஒரு மரத்தை கண்டேன். அதில் உள்ள இலைகள் ஒவ்வொன்றும் யானையின் காதுகளைப் போல பெரிதாயிருந்தது. அதன் பழங்கள் ஜாடிகளைப் போல இருந்தது. எந்த ஒரு உயிரினமும் அதனோடு ஒப்பிட முடியாது, அவ்வளவு அழகாக இருந்தது. கடைசியாக நான் அல்லாஹ்வை அவனுடைய அர்ஷின் மீது அமர்ந்திருந்ததை பார்த்தேன். குரான் சூரா அத்தலாக் வசனம். அல்லாஹ் தான் 7 வானங்களையும் இன்னும் பூமியிலிருந்து அவற்றைப் போலவும் படைத்தான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் சக்தியுடையவன் என்பதையும், மேலும் நிச்சயமாக அல்லாஹ் தன் ஞானத்தால் எல்லா பொருளையும் சூழ்ந்தறிகிறான். இஸ்லாத்தில் குரான் மற்றும் ஹதீதின் படி 7 வானங்கள் உள்ளது. அந்த 7 வானத்திற்கு மேல் 7 சொர்க்கங்கள் உள்ளது. அதற்கு மேல்தான் அல்லாஹ்வின் சிம்மாசனம் அர்ஸ் உள்ளது. பிறகு அல்லாஹ் இஸ்லாமிய மக்களுக்கு 50 வேளை தொழுகையை கடமையாக்கினான். நான் அதை பெற்றுக்கொண்டு கீழே வந்து மூசாவை சந்தித்தேன். இறைவன் உங்கள் மக்களுக்கு பரிசாக என்ன கொடுத்தான்? 50 வேளை தொழுகையை கடமையாக்கினான். உங்கள் மக்களால் 50 வேளை தொழுகையை நிறைவேற்ற முடியாது. நான் இதற்கு முன்னர் என் மக்களிடம் முயற்சித்து தோல்வி அடைந்தேன். அது மிகவும் சிரமமாக இருந்தது. இறைவனிடம் திரும்ப சென்று உங்கள் மக்கள் மேலிருக்கும் சுமையை குறைத்துவிட்டு வாருங்கள். ஆகையால் நான் திரும்ப சென்று 10 வேளையை குறைத்துவிட்டு வந்தேன். இப்போ என்ன கட்டளை கொடுக்கப்பட்டது? 40 வேளை தொழுகை கொடுக்கப்பட்டது. இதுவும் கடினம்தான். திரும்பி சென்று உங்கள் மக்கள் மேலிருக்கும் பாரத்தை குறைத்துவிட்டு வாருங்கள். நான் மீண்டும் சென்றேன். 40 வேளை 30 வேளையாக குறைக்கப்பட்டது. மறுபடியும் மூசா என்னை குறைத்துவிட்டு வர சொல்லி கேட்டார். இதுபோல பல முறை திரும்பி சென்று 5 வேளை தொழுகையோடு வந்தேன். இதுவும் ரொம்ப கடினம். மீண்டும் குறைத்துவிட்டு வாருங்கள். எனக்கு திரும்பி சென்று கேட்பதற்கு கூச்சமாக உள்ளது. நான் இந்த 5 வேளை தொழுகையை ஏற்றுக்கொள்கிறேன். இதை நிறைவேற்ற என் மக்களிடம் கூறுவேன். நான் இங்கு திரும்பி வரும்பொழுது, அல்லாஹ், நான் என் கட்டளையை நிறைவேற்றிவிட்டேன் மற்றும் மக்கள் மேல் இருக்கும் சுமையை குறைத்துவிட்டேன் என்று கூறினான். இது சாத்தியமே இல்லை. ஜெருசலேமிற்கு இங்கிருந்து செல்வதற்கு 1 மாதம் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு இரவில் போய்விட்டு திரும்பினேன் என்கிறீர். பல முஸ்லிம்கள் அன்றைய நாளே இஸ்லாத்தை விட்டு சென்றார்கள். காரணம், அவர்கள் யாரும் முஹம்மது சொன்ன இரவு பயணம் பற்றிய கதையை நம்பவில்லை. சிலர் அபூபக்கரை பார்த்து நடந்ததை கூறினார்கள். உங்கள் நண்பர் முஹம்மத் சொன்னதை கேட்டீர்களா? ஒரே இரவில் அவர் பைத்துல் அல் மக்தீஷுக்கு சென்று மக்கா திரும்பினாராம். அவர் அப்படி சொன்னாரா? ஆமா. அப்படி சொல்லியிருந்தால் அவர் உண்மையைத்தான் பேசுகிறார் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அவர் ஒரே இரவில் ஜெருசலேம் போய்விட்டு காலை திரும்ப வந்தேன் என்று சொன்னதை நம்புகிறீர்களா? ஆம், அதைவிட மேலான விஷயங்களில் நான் அவரை நம்புகிறேன். மற்றும் பரலோகத்திலிருந்து அவருக்கு வரும் இறை செய்தியை குறித்து நான் அவரை நம்புகிறேன். அதன் பிறகு அபூபக்கர் முஹம்மதை சந்திக்க செல்கிறார். ஓ ரசூல் அல்லாஹ், பைத்துல் அல் மக்தாஸ் எப்படி இருந்தது என்று எனக்கு சொல்ல முடியுமா? ஏனென்றால் நான் ஏற்கனவே அங்கு சென்றிருக்கிறேன். முஹம்மத் அங்கு என்ன பார்த்தார் என்பதை அபூபக்கரிடம் விவரிக்கிறார். நீங்கள் உண்மையை கூறுகிறீர். நான் பார்த்ததை அப்படியே சொல்கிறீர்கள். நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன். அன்றிலிருந்து அபூபக்கருக்கு அசித்தீக்
உண்மையாளர் என்ற பெயர் வந்தது. இதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. இருவரும் உண்மையை கூறினார்களா? இவர்கள் இருவரும் பார்த்தேன் என்ற ஆல்-மக்தஸ், இரண்டாவது யூத கோவில் என்பது 70 CE வருடத்தில் இடிக்கப்பட்டு 500 வருடங்களாக வெறும் கல் மேடையாக இருந்துள்ளது. அது மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் ஜெருசலேமில் எந்த ஒரு புனித தலமும் அங்கு இல்லை. அலக்சா பள்ளி 691 AD-யில் முஹம்மது இறந்து கிட்டத்தட்ட 59 வருடங்கள் கழித்து கட்டப்பட்டது. ஆக குரானில் சூரா இஸ்ரா அத்தியாயம் 1 சொல்லப்பட்ட எந்த ஒரு புனித தலமும் அங்கு இல்லை. அப்போ முஹம்மது சொர்க்கத்திற்கு செல்லும் முன் எந்த புனித தலத்திற்கு சென்றார்? பார்த்தார், தொழுதார். ஆக முஹம்மதும் அபு பக்கரும் பொய் உரைத்து மக்களை முட்டாளாக்கி உள்ளார்கள். இஸ்ரா மற்றும் மிஹ்ராஜ் பயணம் என்பது இட்டுக்கட்டிய பொய்கள் என்று இதில் இருந்து புலப்படுகிறது. இப்படி ஒரு வரலாற்று பிழையை ஹதீதிலும் குரானிலும் பார்க்க முடியும். சூரா ஆல் இஸ்ரா முதல் வசனம் என்பது குரானை தொகுத்த எழுத்தாளர்களின் இடைச்சொருகள் என்பதை உறுதியிட்டு கூற முடியும். ஆக இவர்களே இந்த பொய்யான கதையை இடை சொருகிவிட்டு அது இறை வார்த்தை என்று நேர்மையற்ற ஒரு செயலை செய்துள்ளார்கள். மிஹ்ராஜ் இரவு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த இரவாக இஸ்லாத்தில் கருதப்படும். காரணம் 5 கடமைகளில் ஒன்றான 5 வேளை தொழுகையை முஹம்மத் பரிசாக அல்லாஹ்விடம் வாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மை நிகழ்வு என்னவென்றால், இந்த 5 வேளை தொழுகையும் தொழுகைக்கு முன்னால் செய்யப்படும் ஒழு என்கிற முறையும் சேப்பியன் வழிபாட்டு முறையில் இருந்து காப்பியடிக்கப்பட்ட ஒன்று. இவர்கள் 4 முஹம்மதின் சொந்தக்காரர்கள். முஹம்மதின் மனைவி ஹதீஜாவின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். ஆகையால் சேபியன் வழிபாட்டு முறைகளைப் பற்றி முஹம்மதுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. குரானில் யூதர்கள் கிறித்துவர்களை கூறும்போது அவர்களுடன் சேர்த்து சேபியன்களை பற்றியும் ஆயத்துகள் வருவதை காணலாம். சேபியன்கள் முஸ்லிம்களைப் போல 5 வேளை தொழுவார்கள். இந்த 5 வேளை தொழுகும் முறையை தான் முஹம்மது காப்பியடித்து இணைத்துள்ளார். அது மட்டுமல்ல, ஜோராஸ்ட்ரியன் மதத்தில் இருந்து ஆர்டாவிரா என்ற மதகுரு விண்வெளி பயணம் செய்த கதையை அப்படியே காப்பியடித்துள்ளார். சீரா நபவியா என்பது முஹம்மதை பற்றிய வரலாறு புத்தகம் இப்னு ஹிஷாம் என்பவரால் தொகுக்கப்பட்டது. அதில் ஹுனாஃபா என்ற சிறு குழுவை கொண்ட மக்கள் மக்காவாசிகள் எனவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 4 நபர்கள்தான் முக்கிய நபர்கள், அந்த குழுவின் தலைவர்கள். ஜாயித் பின் அம்ரு பின் நஃபில், வரகஹ் பின் நௌஃபல், உபைதுல்லாஹ் பின் யாஷ், உஸ்மான் பின் அல் ஹுவைரித். இதில் உஸ்மான் பின் அல் ஹுவைரித் மற்றும் வரகஹ் பின் நௌஃபல் என்பவர்கள் ஹதீஜாவின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். உபைதுல்லா பின் யாஷ் என்பவர் முஹம்மதின் தாய்வழி உறவினர். இவரின் மனைவி உம்மு ஹபீபாவை தான் முஹம்மது 2வது முறையாக திருமணம் முடித்துள்ளார். இவர்கள் அனைவரும் சேபியன்கள் மற்றும் முஹம்மதின் நெருங்கிய உறவுகள் ஆகும். 50 வேளை தொழுகையை 5 வேளையாக குறைக்கும் பேரம் பேசும் நிகழ்வு ஜெனசிஸ் 18 வசனம் 23 32 வரை உள்ள நிகழ்வோடு அப்படியே ஒத்துப்போகும். குறிப்பிட்ட அந்த அதிகாரத்தில் சோடம் மற்றும் கோமொரா என்ற ஊரை தீய செயல்களின் காரணத்தால் அந்த மக்களை அழிக்க கடவுள் முடிவு செய்கிறார். ஆனால் ஆபிரகாம் கடவுளிடம் அந்த மக்களை விட்டுவிடுமாறு கேட்கிறார். ஒருவேளை அந்த ஊரில் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த மக்களை அழிக்காமல் விட்டு விடுவீர்களா? அப்படி 50 நல்லவர்கள் இருந்தால் நான் அவர்களை விட்டு விடுவேன், இல்லை என்றால் அழித்து விடுவேன். பேரம் பேசும் நிகழ்வு வசனம் 32 வரை தொடர்கிறது. ஒருவேளை 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த மக்களை விட்டு விடுவீர்களா? ஆம், அந்த ஊரில் 10 நல்லவர்கள் இருந்தால் கூட நான் அவர்களுக்காக அந்த மக்களை அழிக்க மாட்டேன். பேரம் பேசும் பேச்சுவார்த்தை ஜெனசிஸ் புத்தகத்தில் இருப்பது போலவே புகாரி ஹதீதிலும் இருப்பதை காணலாம். இங்கு 50 10 நல்லவர்கள் என்று பேரம் பேசப்படுவதையும், அதேபோல இங்கு 50 5 வேளை தொழுகையாக குறைக்கப்படும் பேச்சுவார்த்தையும் ஒன்று போல இருக்கும். ஆக முஹம்மத் பறக்கும் குதிரையில் போனதையும் ஜெருசலேம் சென்று திரும்பி வந்ததையும் யாரும் நேரில் பார்த்த சாட்சிகள் வரலாற்றில் கிடையாது. முழுக்க முழுக்க முஹம்மதின் இட்டுக்கட்டப்பட்ட மற்றும் மற்ற மதத்தில் இருந்து காப்பியடிக்கப்பட்டது. மிஹ்ராஜ் விண்வெளி பயண கதை என்பது அலாதீனும் அற்புத விளக்கும் போன்ற புருடா கதைகள் தவிர வேறில்லை.